69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, இப்ப கேட்கலையே. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. போதுமா? நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? அடியே ஓஜி இஸ் பேக்கிரியே. மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? பைத்தியமாயிட்டானே. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. சீமான் இன்னைக்கு உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில உதயநிதி குரலா சீமான் ஒழிக்கிறார் அப்படின்னா கோலை திமுக மங்குடி திமுகன்றாரு. இது யாருடைய குரல்? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காரு. உண்மையில மானச ரிசைன் பண்ற. ரிசைன் இட். அழாதீங்க சார், அழாதீங்க. பாருங்க, இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல. இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, இப்ப கேட்கலையே. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? ஆனால் எதிர்க்கட்சி நோக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவிக்காக நீங்க வரல. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். மேததாகு அணை கட்டுற விஷயத்துல திரு DK சிவகுமார் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து நாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை எடுத்தது. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இந்த சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார். அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அவன் சொல்லியிருக்கான். தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? நாதிடா ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க. எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அது ஒரு கட்சி. டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார். மதுரையில பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. அது துறைமுக நகரம் தாண்டா. அது ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிற நம்பிட்டு வருது சனா. ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல எப்படா தப்பிக்க போற? முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு, 108 பேரையும்.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க விலகுனதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சினிமாவில் நடிச்ச தகுதி 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணு.